ஏண்டி கொஞ்சம் பூரி சுடண்டி. பூரி நொட்டுறாங்க உனக்கு பூரி. அங்கங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. எல்பிஜி கேஸே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹாஸ்டல்ஸ்ல ஹோட்டல்ஸ்ல எல்லாமே வந்துட்டு எல்பிஜி கேஸ் கொடுக்காம சாப்பாடு அவனுங்களே சமைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இந்த டைம்ல வந்து பூரி சுட அப்பளம் போடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? நமக்கு இருக்க கேஸ் இன்னைக்கோ நாளைக்கும் இருக்கு. அதை மிச்சம் பிடிச்சு வைக்க வேண்டாமா? என்னாலாம் சமைக்க முடியாது. வேணா பச்சை தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்றதுனா உயிர் வாழு. அப்படிதான் நல்லா சொல்ல முடியும். எங்க அம்மாவோட விறகு அடுப்பு இருக்கு. அதை நீ சமைக்கலாமே. விறகு அடுப்புல நொட்டுறாங்க உனக்கு. விறகு அடுப்புல அப்படியே உனக்கு குத்தனா பாரு. யோ ட்ரம்ப், நீ எங்கேயோ எவ கூடயே சண்டை போடுறதுக்கு நானல்ல வந்து சாகனம் போட்டிருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். உங்க வீட்டுல இன்னைக்கு காலையில பூரி சுட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இல்லைன்னா ஹாஸ்டல்ல டீ காஃபி கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்களா? இதெல்லாம் எதனால நடக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லாம் அவனாலதான். எஸ், இதெல்லாம் எதனால நடக்குது? இனிமே எல்பிஜி கேஸ் கிடைக்குமா இல்லையா? இப்ப எதனால தட்டுப்பாடா இருக்கு அப்படின்றது நீங்க கண்டிப்பா மதன் கௌரியானோட வீடியோல பார்த்திருப்பீங்க. பட் எட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற 60% ஆஃப் த எல்பிஜி கேஸஸ் நமக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான யுஏஇ, கத்தர், சவுதி அரேபியா போல கண்ட்ரீஸ்லேருந்து தான் நமக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு ஸ்மாலஸ்ட் சீவே மூலமா தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அது ஈரான் நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ ஈரான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வார் நடந்துட்டு இருக்க கண்ட்ரி தான். ஸோ அவங்களோட வார் ரீசன்ஸ்னால அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற அந்த வழியை இப்ப தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு இங்க எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. எங்கேயோ எவனோ போடுற குண்டுக்கு நம்ம இங்க ரெப்பகர்ஷன்ஸை பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் ஹோட்டல்ஸ் அண்ட் பிஜிஸ்ல இனிமே பூரி, பொங்கல், வடை நம்மளால சாப்பிடவே முடியாது அப்படின்னா, இந்த கேஸ் தட்டுப்பாட்டை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, முன்னுரிமை டு டொமஸ்டிக் கேஸ் சப்ளை. அதாவது இப்போ நீங்க வீட்டில் யூஸ் பண்ற கேஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற கேஸ் சப்ளை வச்சு ஃபர்ஸ்ட் அதை வந்து அவங்க வந்து பார்க்க போறாங்க. ஸோ தட் கமர்ஷியல் அண்ட் பிஜிஸ், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அண்ட் பிஜிஸ்க்கு தேவைப்படுற கமர்ஷியல் கேஸ் சப்ளையை 70% குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இப்போ பிஜி அண்ட் ஹோட்டல்ஸ்ல ஃபுட் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் அதிகமாகலாம். பிகாஸ் கண்டிப்பா பிளாக் மார்க்கெட்ல விற்கும். அது 4000 to 5000 பெர் சிலிண்டர். கண்டிப்பா கொரோனா டைம்ல நம்மளால மறக்க முடியாது. இந்த மாதிரி அதிக விலை வச்சு வித்தாங்க இல்லையா? எப்பவுமே ஒரு புயல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இருக்கிற விலையை 10 times 20 times அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ அதுதான் எப்பயும் நடந்திருக்கு. ஸோ அதை தாங்க முடியாத கமர்ஷியல் ஸ்பேசஸ் இப்போதைக்கு ஃபுட்டையே வந்து சமைக்க வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க ஹோட்டல்ஸ். அண்ட் தென் பிஜிஸ் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நோ ஃப்ரைட் ஃபுட் பாலிசிஸ். இப்போதைக்கு எங்களால் வெரைட்டி ரைசஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த அப்பளம், இந்த வந்து டீ, காஃபி, இந்த மாதிரி எக், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அது, காசை வாங்கிக்கிட்டு சாப்பாடு போடலன்னா வெளியூர்ல இருந்து வந்து படைக்கிற வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யற படிக்கிற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, கமர்ஷியல் ஸ்பேசஸ்ல தானே பிரச்சனை, இதனால வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ கமர்ஷியல் ஸ்பேஸ்ல இருக்க ப்ராப்ளம்னால கண்டிப்பா பிரைஸ் ஹைக் வரும். ஸோ நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டோட மதிப்புமே வந்து அதிகமாயிரும். நம்ம இப்போ பிரியாணியோட காஸ்ட்ல இருந்துட்டு ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி மாதிரி நிறைய காஸ்ட் வந்து இப்போ அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் யூஸ்க்கு கொடுக்குற சிலிண்டர்லயுமே அதிகமான கேப் இருக்கும். லைக் இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கே வந்து சிலிண்டர் கிடைச்சிடும் இல்லையா? 2 to 3 daysல கிடைச்சிடும். ஸோ இந்த நம்ம இப்போதைக்கு இருக்காது. கண்டிப்பா 10 to 15 days கிட்ட 1 week அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு டைம் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சிலிண்டருடைய பிரைஸ்லயும் வந்து ஹைக் இருக்கும். 100 rupees கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தயவு செய்து இந்த மாதிரி டைம்ல சிலிண்டரை பதுக்கி வைக்க கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இதை கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவைன்ற சிலிண்டரை முதல்ல பதுக்கி வச்சுட்டு இன்னும் டிமாண்டை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க, சப்ளையை குறைச்சு. சரி, ஓகே, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இப்போதைக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் நம்மளால யோசிக்க முடியாதா? ஏன் இந்தியாலே நமக்கு தேவையான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து நம்மளால உருவாக்கிக்க முடியாதா? பெட்ரோல் இருந்து தானே உருவாக்கிறோம், நம்ம கிட்ட பெட்ரோல் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், நமக்கு இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு அளவுக்கு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த வெரி பேசிக் ஸ்டெப், பட் ஆல்ரெடி ஸ்டார்டட். பட் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ பேருடைய டிமாண்டை வந்து அது பூர்த்தி பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. It will be very lesser comparative to what we are importing.
ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு இந்தியா. இதில பாதிக்கப்பட்டது இந்தியா மட்டும் கிடையாது. இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்பிஜி கேஸஸ ப்ரொக்யூர் பண்ற நெறைய கண்ட்ரீஸ் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட வார் எப்ப முடியும்? இப்ப திருப்பி எப்ப ரெஸ்யூம் ஆகும்? எப்ப இது மூலமா நம்மளால வந்துட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா நம்மளோட எல்பிஜி கேஸஸ்லாம் எடுத்துட்டு வர முடியும்ன்றதுக்கு நமக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. பட் நெறைய பேர் வந்து சில்லியா கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னா வந்துட்டு விறகடுப்பு மாறிடலாமே, ஏதோ இவங்க சமைக்கிற மாதிரி. விறகடுப்புல சமைக்க கூடாதுன்னு சொல்லி தான் விறகடுப்புல இருந்து எல்பிஜிக்கு மாத்தணும்னு சொல்லி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கவர்ன்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு 14 crores இருந்த எல்பிஜி லைக் 14 crores ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் தான் முதல்ல எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 30 crores வந்து டபுள் அப் பண்ணி விட்டுட்டாங்க. பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் லைக் விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அத வந்து ஈஸ் பண்ணணும். குக்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸ் பண்ணணுன்றதுக்காக எல்லாருமே எல்பிஜிக்கு வந்து மாத்தி விட்டாங்க. பட் இப்ப இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது, அவுட் அண்ட் அவுட் எல்லாருமே வந்து இதுல பாதிக்கப்படுறாங்க. பட் விறகடுப்புக்கு போறது இட்ஸ் அ வெரி சில்லி கமெண்ட். பட் வேற என்ன பண்ண முடியும்னா, வி கேன் டூ இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் இங்க எலக்ட்ரிசிட்டி ஒன்னும் ரூ. 4க்கு 2 சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடுக்கல. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஏத்திட்டே வேற போயிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியோட பில் காஸ்ட் வந்து ஏறி இருக்கு. 500 யூனிட்ஸ்க்கு 100 யூனிட்ஸ்க்கு இவ்வளோ, 200 யூனிட்ஸ்க்கு இவ்வளோ, 300 யூனிட்ஸ் இருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளால இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றது அகைன் மிடில் கிளாஸோட துண்டு பட்ஜெட்ல ஒரு மலையா ஒரு இடியா வந்து விழப்போகுது. பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமானா திருப்பியும் நம்மளும் அதுக்கு நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் கேஸ் தான் இங்க இருக்கிறதே நமக்கு சீப்பான ஒரு மோட் ஆஃப் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ற விஷயம் வந்து அது ரொம்ப சீப். அதை விட்டுட்டு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்றது இட் வில் காஸ்ட் மோர் தேன் யூஷுவல். ஸோ அகெயின் இதில் அதிகமாக பாதிக்கப்படுற போகிறது மிடில் கிளாஸ் பீப்புள். அண்ட் தென் அகெயின் இந்த கமர்ஷியல் கேஸஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதால அஃப்கோர்ஸ் பிக் ஹோட்டல்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு ஸ்மால் ஹோட்டல்ஸ், இப்ப புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே இது மூலமா வந்து பாதிக்கப்படுவாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸா இருக்க மாட்டாங்க, இப்பதான் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இப்படி மூடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது இது மூலமா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க காசுக்கு வந்து அவங்க கடன் அதிகமாகும், அவங்க கடையை மூடுற மாதிரியான நிலைமைகள் வந்து ஏற்படும். ஸோ தட்ஸ் வெரி சேட். ஆக்சுவலி லாட் ஆஃப் பிஸ்னஸ் வில் கெட் அஃபெக்ட். ஸோ தட்ஸ் இட். சீக்கிரமாவே தட்டுல சுட சுட ஒரு 4 பூரியோட சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா உங்களை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறோம். சீக்கிரமா இந்த வாரெல்லாம் முடிஞ்சு தொலைணும் அப்படின்னு வந்து வேண்டிப்போம். ஸோ இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பாபாய். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாபாய்.